தமிழ் சினிமாவை தொலைநோக்கு பார்வையுடன் அணுகியவர் டைரக்டர் பாலா. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்தி மனித உணர்வுகளை ஆழமாக ஆராய்ந்து வலிகளை திரைக்கதையாக வடிவமைத்தவர் பாலா. இவருடைய ஒரு படத்திலாவது நடிக்க மாட்டோமா என்று தவம் கிடக்கும் பல நடிகர்கள் உண்டு. டிசம்பர் 18, 2024 அன்று அருண் விஜய் நடித்த வணங்கான் படத்தில் ஆடியோ வெளியிட்ட நிகழ்ச்சியின் போது பாலாவின் 25 ஆண்டு கால திரையுலக சிறப்பை பாராட்டும் விழாவும் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சூர்யா, சியான் விக்ரம், கார்த்தி மற்றும் பல பிரபல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள். பாலாவை கௌரவிக்க அழைக்கப்பட்ட சூர்யா மைக்கை வாங்கி படபடன்னு பேசி தள்ளி பாலாவை கூல் பண்ணிட்டாரு. நெய்க்காரப்பட்டி படப்பிடிப்பில் இருந்தபோது எனக்கு ஒரு போன் வந்தது. பேசியது பாலா சார். அடுத்து உன்னை வைத்து ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னாரு. அந்த போன் பேசி முடித்த பின் தான் என்னோட வாழ்க்கையே எல்லாமே மாறிப்போச்சு. காரணம், சேது படம் பெரிய தாக்கத்தை என் உள் உண்டாக்கியது. இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா, ஒரு நடிகர் இப்படி நடிக்க முடியுமா என்று கேட்கும் அளவிற்கு 100 நாட்களை கடந்து சேது படம் ஓடியது. பிதாமகன் செட்டில் பாலா சார் கிட்ட நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். பாலா சார் மட்டும் அன்னைக்கு போன் பண்ணலன்னா இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்ல. நந்தா படத்தில் ஒரு காட்சியில் ஸ்மோக் பண்ணணும், ஆனா எனக்கு தம் அடிக்க தெரியாது. எனக்கு கற்றுக் கொடுத்ததே பாலா சார் தான். 300 முறை நான் தம் அடித்த பிறகுதான் ஸ்மோக் பண்ணவே கத்துக்கிட்டேன். அந்த அளவிற்கு ஒரு கதாபாத்திரம் நேச்சுரலாக இருக்க வேண்டும் என்று உழைப்பவர் பாலா சார். இடையிலே குறுக்கிட்ட இயக்குனர் பாலாவும், தம்பி முன்னாடி நான் எப்பவுமே தம் அடிச்சதில்ல, மானிட்டருக்கு பின்னாடி தான் போய் ஸ்மோக் பண்ணுவேன். ஆனா அதை கண்டுபிடிச்சு இத்தனை தம் அடிச்சிட்டீங்க கரெக்டான்னு நான் எத்தனை சிகரெட் அடிச்சேன்னு சரியா சொல்லிடுவார். வணங்கன் படத்தின் மூலம் இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சூர்யா சரி பண்ணிட்டார். இருவருக்கும் இடையே இருந்த பனிப்போர் முடிவுக்கு வந்துவிட்டது. எதிர்காலத்தில் பாலா இயக்கத்தில் சூர்யா நடிக்கலாம்.